வணக்கம். தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் வாயிலாக கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை நாம் பார்க்க வருகிறோம். அந்த வகையில் இன்றும் நாம் பார்க்கவிருக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் உள்ள பல்வேறு பள்ளிகள் விதிமுறைகளுக்கு மாறாக முன்கூட்டியே மாணவர் சேர்க்கையை தொடங்கிவிட்டதாக சர்ச்சை எழுந்துள்ளது. சென்னையில் 323 மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் 48,000 எல்கேஜி இடங்கள் உள்ளன. 125 சிபிஎஸ்இ பள்ளிகளில் 18,000 தொடக்க வகுப்புகள் உள்ளன. தமிழகத்தில் உள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகளில் ஏப்ரல் மாதமும், சிபிஎஸ்இ பள்ளிகளில் பிப்ரவரி மாதமும் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்று தமிழக பள்ளிக் கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் இந்த அறிவுறுத்தலை மீறி சென்னையில் உள்ள சில பள்ளிகள் மாணவர் சேர்க்கையை முன்கூட்டியே முடித்துவிட்டன. அசோக் நகரில் உள்ள ஒரு பள்ளியில் எல்கேஜி மாணவர் சேர்க்கையை முடித்துவிட்டதாக கூறுகின்றனர். அதேபோல மயிலாப்பூரில் உள்ள ஒரு பள்ளியில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை விநியோகம் செய்து முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஒரு பள்ளியில் தற்பொழுது விண்ணப்ப விநியோகம் நடந்து வருகிறது. சில பள்ளிகளில் பிரிகேஜி வகுப்புகளுக்கான மாணவர் சேர்க்கையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே தொடங்கிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. அரசு விதிமுறையை மீறி செயல்படும் பள்ளிகளை கண்காணித்து வருவதாக மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநரகம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆனால் கண்காணிப்பையும் மீறி பள்ளிகள் செயல்பட்டு வருவதாக பெற்றோர்கள் குறை கூறுகின்றனர். இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான அசோக சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? கவிஞர் வைரமுத்து எந்த பிரிவின் கீழ் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார்? பிரதமர் மன்மோகன் சிங் மாநிலங்களவைக்கு எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம். இந்திய வங்கிப் பணியாளர் தேர்வு வாரியம் நடத்தும் IBPS CWE கிளர்க் 3 தேர்ட் கிரேட் பணிக்கான நேர்முக தேர்வுக்கான அழைப்பு கடிதம் ஆன்லைனில் வெளியிடப்பட்டுள்ளது. IBPS காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளர்க் தேர்ட் கிரேட் தேர்வு கடந்த நவம்பர் டிசம்பர் மாதங்களில் நடைபெற்றது. தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியிடப்பட்டன. மதிப்பெண் அடிப்படையில் தகுதி பெற்றவர்களுக்கு வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் நேர்முக தேர்வு நடைபெறவுள்ளது. நேர்முக தேர்வு என்பது 100 மதிப்பெண்களை கொண்டதாகும். இதில் 40% பெற வேண்டும். இறுதித் தேர்வு என்பது எழுத்துத் தேர்வில் 80%, நேர்முக தேர்வுக்கு 20% கணக்கில் கொள்ளப்படும். வங்கி பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் இருந்து அழைப்பு கடிதத்தை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பயிலும் முதல் தலைமுறை மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகை வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதல் தலைமுறையாக பட்டப்படிப்புகளில் 1150 மாணவ மாணவியர் சேர்ந்துள்ளனர். கடந்த ஆண்டு வரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தனியார் பல்கலைக்கழகமாக செயல்பட்டதால் அரசு வழங்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை. தற்போது அண்ணா பல்கலைக்கழகம் அரசின் வசம் உள்ளது. எனவே இந்த ஆண்டு சேர்க்கப்பட்டுள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கிய முதல் தலைமுறை பட்டதாரிகள் 1150 மாணவர்களுக்கு கல்வி கட்டண சலுகையை வழங்க தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதற்காக 1,66,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதத்தில் அதிக மதிப்பெண் பெறுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். அரங்கில் நம்முடன் உள்ள ஆசிரியர் திரு கலைச்செல்வம் அவர்களிடம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம். சார் வணக்கம். வணிக கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் இது வந்து ஒன் ஆஃப் த சிக்னிபிகன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னே பார்க்கலாம். இந்த காமர்ஸ் எக்கானமிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்டா பார்க்கப்படுறது வந்து வணிக கணிதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ். இதுல வந்து மாணவர்கள் வந்து அவங்களுடைய அந்த 100% தேர்ச்சி எவ்வளவு பேர் எடுப்பாங்க சார்? இது வரைக்கும் எவ்வளவு தேர்ச்சி சதவிகிதம் பத்தி சொல்லுங்க. தேர்ச்சி சதவீதமா அல்லது 100க்கு 100 மதிப்பீடு? 100%. அப்புறம் தேர்ச்சி பெறுவோருடைய சதவீதம்? தேர்ச்சி அதிகமாகவே இருக்கும். பட் 100க்கு 100 எடுக்கக்கூடிய மாணவருடைய சதவீதம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது.
அதுக்கான காரணங்கள் வந்து சில நேரங்களில் வந்து அந்த தெளிவான விடைகள் எடுத்து எழுதாம இருக்கிறது ஒரு முக்கியமான ஒரு காரணமா இருக்கும். இப்ப இந்த பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நீங்க சொல்லிருந்தீங்க 100க்கு 100 மதிப்பெண் எடுக்கிறவங்களுடைய எண்ணிக்கை வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அப்படின்னு. என்ன காரணங்கள் அப்படின்னு சொல்லும் போது சில இடத்துல வந்து லாக்கிங் இருக்கு அப்படின்னு. இந்த முக்கியமா இந்த 1 மார்க் கொஸ்டின்ல வந்து அவங்களுக்கு அந்த 100 out of 100 எடுக்கிறதுக்கான அந்த சான்ஸ் கம்மியாகுதா? 1 மார்க் கொஸ்டின் அவங்க கொஞ்சம் தெளிவா சிந்திச்சு சரியான விடையை சிந்திச்சதுக்கு அப்புறம் கூட அது எந்த இடத்துல இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ்ல 4 விடைகள் எந்த விடையில் அது கரெக்டான இடத்துல இருக்கு அப்படிங்கறத சரியா தேர்ந்தெடுத்து அதை எழுதணும். ஒண்ணு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப விடையை எடுத்து எழுதிட்டா நல்லது. ஆப்ஷனை போடுறதை விட விடை எழுதிட்டாங்கன்னா கரெக்டான விடையா தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து இப்ப நீங்க பேசும்போது சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மக் பண்ணிடுறாங்க அந்த கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் அப்படியே. ஏன்னா இப்ப நம்மளுடைய அந்த கேள்வித்தாள்லயும் வந்து ஃபிகர்ஸ் மாறாம அப்படியே கொடுக்கறதுனால மனப்பாடம் செஞ்சிடுறாங்க. அதனால கூட உங்களுக்கு அந்த குழப்பம் வருகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. சோ இதெல்லாம் தவிர்க்கணும்னா மாணவர்கள் என்ன மாதிரி 1 மார்க் கொஸ்டினுக்கான அட்வைஸா நீங்க எப்படி சொல்றீங்க? தவிர்க்கணும்னா மாணவர்கள் வந்து அந்த 1 மார்க் கொஸ்டினோட விடைகளை மனப்பாடம் செய்யும் போது கூட அது எப்படி வந்ததுங்கிற அந்த முறையை தெரிஞ்சு படிச்சிருந்தாங்கனாக்கா ஓரளவுக்கு சந்தேகம் வரும்போது நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப நம்ம தெளிவான விடையை எழுத முடியும். அந்த மாதிரி பண்ணி படிக்கிறது நல்லது. சரி, இப்ப இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மிசலேனியஸ் கொஸ்டின் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்ல பாக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸுமே புக் பின்னாடி தான் வருமா? கண்டிப்பா எல்லா கேள்விகளும் புத்தகத்துக்கு பின்னாடி கூடிய ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி கூடிய கொஸ்டின்ஸ் தனியா கொடுத்துருப்பாங்க. 20 கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி 1 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் இருந்து மட்டும்தான் கேக்குறாங்க, வேற எதுவும் கிடையாது. அந்த கண்டென்ட் குள்ள இருந்து இருக்கிறது இல்ல எக்ஸாம்பிள் சம்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? அதுல இருந்து நமக்கு ஜெனரல் மேத்ஸ்ல தான் அப்படி வரும். பிசினஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் 99% இதுல இருந்து தான் வரும். இப்ப 99% நீங்க சொல்லிருக்கீங்க புக் பின்னாடி இருக்கிற क्वेश्चंस. அதே மாதிரி இப்ப ஸ்டூடண்ட்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க்ஸ் வந்து அத படிக்கிறதுனாலயும் அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பேங்க் சால்வ் பண்றதும் எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் சார் எக்ஸாம் ஹால்ல? ப்ரீவியஸ் क्वेश्चंस சால்வ் பண்றது கூட நல்ல இது இருக்கும். ஓரளவுக்கு எல்லா क्वेश्चंस அது ரிப்பீட் ஆகறதுக்கு இப்ப கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 6-7 இயர்ஸ் ஆயிடுச்சு. அந்த 6-7 இயர்ஸ்ல வந்து ஒரு 3 இயர் எவ்ரி இயர் 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் பாக்குறோம். சோ மோர் தென் 18-20 கொஸ்டின் பேப்பர்ங்கிறப்போ ஆல்மோஸ்ட் எல்லா 1 மார்க் கொஸ்டின்ஸுமே அதுல கவர் ஆயிடும். அப்படி பண்ணாலும் நமக்கு போதும். ஆனா எல்லாத்த விட சிறந்தது வந்து புக்கில் இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தரவா பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பா ஈஸியா சென்டம் எடுக்க முடியும். நிச்சயமாக நாம் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பத்தி பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் காத்திருக்கிறார். சென்னையில் இருந்து நிவேதா என்ற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நிவேதா வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க உங்களோட கேள்வி. பிசினஸ் மேத்ஸ்ல வந்து எக்ஸாம்ஸ்ல கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா புக் பின்னாடி வந்து கால்குலேட்டர் should be used for solving problems கொடுத்திருக்காங்க. எக்ஸாம்ஸ்ல யூஸ் பண்ணலாமா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பர்பஸ்க்கு நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். பிசினஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். ஆனா ஆர்டினரி கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணணும். சயின்டிபிக் கால்குலேட்டர் நாட் அலோட். சயின்டிபிக் கால்குலேட்டர் வந்து யூஸ் பண்ண கூடாது. ஆமா, ஆர்டினரி கால்குலேட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸ் அப்படினாலே அக்யூரசியும் ரொம்ப முக்கியம், டைம் மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அப்ப இந்த அக்யூரசி வேணும் அப்படின்னா அந்த டைமும் மேனேஜ் பண்ணணும்னா ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஒரு இப்ப இருக்கிற அந்த டைம்ல வந்து இன்னும் ஹார்ட்லி 30 to 35 டேஸ்க்குள்ள இருக்கிற அந்த டைம்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து பிசினஸ் மேத்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும் இன் அடிஷன் டு அதர் சப்ஜெக்ட்ஸ்? ஏற்கனவே அவங்க ஓரளவுக்கு ஃபுல்லா பண்ணிருக்கும் போது திரும்ப வந்து அந்த முக்கியமான கொஸ்டின்ஸோட ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் அந்த ஸ்பீட் கிடைக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை 3 தடவை போடும்போது அந்த ஸ்பீட் கிடைக்கும் எக்ஸாம்ல. ஒண்ணு. ரெண்டாவது, எக்ஸாமுக்கு முன்னாடி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம கொஞ்சம் தெளிவான சிந்தனையோட பண்ணாங்கன்னா நல்லது. அன்னைக்கு முன்னால் வந்து ரொம்ப நேரம் படிக்கிறது மாதிரி பண்ணிட்டு போனாக்கா அடுத்த நாள் வந்து கொஞ்சம் மைண்ட் அவ்வளவு ஈஸியா இருக்காது. அதனால போடுறது. சார், இப்ப இந்த பிசினஸ் மேத்ஸ்ல எந்த யூனிட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டஃப்பா ஃபீல் பண்ணுவாங்க சார்? பிசினஸ் மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இந்த கால்குலஸ் யூனிட்ஸ் 2-3 இருக்கு. ஸோ அந்த 4, 5, 6 ஒரு 3 யூனிட்ஸ் இருக்கும். அந்த 3 யூனிட்ஸுமே வந்து கால்குலஸ் நம்ம பிசினஸ் மேத்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பா ஃபீல் பண்ணுவாங்க. ஆர்டினரியா ஒரு 60%, 70%, 80% வரைக்கும் எடுத்தா போதும் நினைச்சாக்கா அதை விட்டா கூட நீங்க மீதி 80% எடுக்க முடியும். அந்த அளவுக்கு தான் கொஸ்டின் பேப்பர் டிசைன் பண்ணிருக்காங்க. நமக்கு 6 மார்க்ஸ்லயும் 10 மார்க்ஸ்லயும் நிறையவே சாய்ஸ் இருக்கு. 5 கொஸ்டின் சாய்ஸ் இருக்கிறதால ஈஸியா நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அது பிரச்சனை கிடையாது. சென்னையில் இருந்து பாலச்சந்திரன் என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாலச்சந்திரன் வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. வணக்கம் சார், எனக்கு கிராஃப் ஷீட் என்னென்ன கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லணும். கிராஃப் ஷீட் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். பெரும்பாலும் நீங்க யூஸ் பண்ண போறது இந்த 10th சாப்டர் லீனியர் ப்ரோக்ராமிங் ஒன்று யூஸ் பண்ணுவீங்க. மற்றது எதுக்கும் கிராஃப் தேவைப்படாது. லீனியர் ப்ரோக்ராமிங் மட்டும் தான் கிராஃப் தேவைப்படும். அந்த கொஸ்டின் நீங்க அட்டெண்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு நீங்க வாங்கிக்கலாம் கிராஃப் ஷீட். வேண்டாம்னு சொன்னா விட்டுடலாம். கம்பல்சரி கிடையாது. இப்ப இருக்கிற அந்த ப்ரிப்பரேஷன் டைம்ல பர் டேக்கு பிசினஸ் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பருக்கு மட்டும் எவ்வளவு டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செலவிடணும்? ஒரு 2 hours அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணா ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும்.
நல்லா பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்லுறீங்களே அந்த டிஃபிகல்ட்டான சில டாபிக்ஸ் சொல்றீங்க 4, 5, 6 இந்த கால்குலஸ் ஓரியன்டட் டாபிக்ஸ் அவங்க அந்த மாதிரியான டாபிக் சால்வ் பண்றதுக்கு மட்டும் எவ்வளவு நாள் தேவைப்படும்? அதுக்கு கூட ஒரு 10 days இல்ல 1 week இருந்தாக்கா அவங்க ஓரளவுக்கு ஏற்கனவே அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தாக்கா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஒரு 1 week 10 daysல பண்ணிடலாம். நிச்சயமா சார். நாமக்கல்லில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார் பழனிசாமி, அவரிடம் பேசலாம். பழனிசாமி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ வணக்கம் மேடம், நாங்க நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேங்க, பழனிசாமிங்க. சொல்லுங்க. பையன் 10th படிச்சுட்டு இருக்காங்க மேடம். சரி. அடுத்து வந்து சிஏ படிக்கிறதுக்கு பிசினஸ் மேக்ஸ் எடுத்தா பரவாயில்லையா டீச்சர்ஸ் வேணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். உங்களுக்கு பிசினஸ் மேத்ஸ்ங்கிறது உங்களுக்கு சிஏல கண்டிப்பா மேத்ஸ் உண்டு. அதனால நீங்க காமர்ஸ் குரூப் எடுக்கும்போது பிசினஸ் மேத்ஸ் குரூப் சேர்த்து எடுத்தீங்க நல்லது. இது ஒரு நல்ல அட்வைஸா இருக்கும் அவருக்கு நம்புறோம். சரி, இப்ப இந்த கால்குலஸ் சப்ஜெக்ட் இருக்கட்டும், அதே மாதிரி ஒரு இந்த திரும்ப திரும்ப இந்த சம்ஸ் போட்டு பார்க்கும்போது அந்த ஸ்பீட் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சார் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும்? அது வந்து பிரசன்டேஷன் வைஸ் எப்படி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? திரும்ப திரும்ப போட்டு பார்க்கும்போது வந்து எந்த ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாம மறுபடியும் ஃபுல்லாவே போட்டு பார்த்தாங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அங்க எக்ஸாம் டைம்ல போடும்போது சாதாரணமா ஒரு 10 மார்க் கொஸ்டின் போடுறதுக்கு ஒரு 10 minutes ஆகுது, இல்ல 8 minutes ஆகுதுன்னா பிராக்டிஸ் பண்ண அது 8 minutes கொண்டு வரலாம், இல்ல 6 minutes கொண்டு வரலாம். அது பிராக்டிஸ் பொறுத்து நம்ம பண்ணலாம். செல்வகுமார் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். செல்வகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம். சிஸ்டர் வந்து +2 படிக்கிறாங்க, பயோமேக்ஸ். அவங்க வந்து டைம் ரொம்ப ஸ்லோவா எழுதுறது, வந்து ரொம்ப ஸ்லோவா எழுதுறாங்க. அது நீங்க கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நீங்க என்ன பொதுவான டிப்ஸ் கொடுக்க முடியுமா? பொதுவா நீங்க வந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் ஒரு 1.5 hours, 6 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 1 hour, ஸோ 2.5 hours போச்சுன்னா மீதி ½ an hourல ஒரு 20 minutes வந்து 1 மார்க் கொஸ்டின்ஸ், ஒரு 10 minutes வந்து ரிவைஸ் பண்றது. இப்ப இந்த மாதிரி நீங்க சொல்லுவீங்க இல்லையா சார், இந்த 1 மார்க்குக்கு இவ்வளவு ஹார் ஸ்பெண்ட் பண்ணணும், 6 மார்க்ஸ்க்கு இவ்வளவு, 10 மார்க்ஸ்க்கு இவ்வளவு, அந்த டைமிங் கிரைட்டீரியாக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கறதுனாலயே சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபாஸ்டா போடுறேங்கிற பேர்ல அடிச்சு பண்றது எல்லாமும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டெப்ல மறந்துட்டாங்க அப்படின்னா நர்வஸ் ஆயிடுறாங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறதே வந்து அப்பப்போ பாத்துட்டு வாட்ச் பாத்துட்டு நம்ம டைம் போறதுக்காக சொல்ல, அதாவது ஒரு 1.5 hours ஒரு ரஃப் டைம். நம்ம வந்து ஒரு 9 questions 1.5 hours முடியும் போது எந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கிறோம், 10 மார்க்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிக்கிறோமா அல்லது ஒரு 1 or 2 questions விட்டு இருக்குதா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். சோ ஒரு 9 questions பண்ணிருக்கிறோம், ஒரு 1 question பண்ணணும்னு சொன்னா அப்ப 6 மார்க்ஸ்ல காம்பன்சேட் பண்ணாம கொஞ்சம் ஸ்பீடா பண்ணணும். எந்த ஆர்டர்ல சார் போகலாம்? 1 மார்க்ல இருந்து போலாமா, இல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10 மார்க் முதல்ல முடிச்சிட்டு ஃபைனலா 1 மார்க் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பண்ணலாம். ஏன்னா 1 மார்க்ல உட்கார்ந்து சில நேரம் யோசிக்கும் போது நீங்க வந்து அந்த 1 மார்க்குக்காக ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட் ஆகும். சோ அது 10 மார்க்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப ஃபாஸ்டா பண்ணும்போது கால்குலேஷன்ஸ் வந்து மிஸ்டேக் வரது வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்ல 10 மார்க்ஸ் and 6 மார்க்ஸ் முடிச்சிட்டு அப்புறம் 1 மார்க் பண்ணலாம். If they are comfortable with 1 mark they can do that. நீங்க தான் சொல்லிருக்கீங்க இந்த மாதிரி புக்ல வர்றதுதான் வரப்போகுது அப்படின்னு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபிளா தோணுதோ படிச்சிருந்தாங்கங்கும்போது அவங்களுக்கு அந்த 1 மார்க் சால்வ் பண்றது வந்து பிரச்சனையா இருக்காது. இப்ப இந்த பொறுத்த வரைக்கும் லைக் மேத்ஸ்ல எந்த முக்கியமான டாபிக் பிசினஸ் மேத்ஸ்ல வந்து அவங்க மிஸ் பண்ணாம படிச்சுட்டு போகணும், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம படிக்கணும் அப்படின்னு சில டாபிக் இருக்கு. என்னென்ன டாபிக்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணாம படிக்கணும்? அது சாப்டர் 1 மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் சொல்லுவோம். அணிகள் அணிக்கோவைகள் பயன்பாடுகள் 1. அதுக்கு அடுத்தது வந்து 4வது சாப்டரோட டிஃபரன்ஷியல் கால்குலஸ் வரும். அப்புறம் 10வது சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பார்ட், அது வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 8th சாப்டர் ப்ராபபிலிட்டி, அதுவும் ஸ்கிப் பண்ணாம பண்ணலாம். ஏன்னா இது 3 சாப்டர்லயுமே நமக்கு மார்க்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய சாப்டர்ஸ். ஃபர்ஸ்டும் 10th சாப்டரும் ஈச் 35 மார்க்ஸ் 37 மார்க்ஸ் 37 மார்க்ஸ் 37 மார்க்ஸ், கிட்டத்தட்ட அந்த 2 சாப்டர் படிச்சாலே 74 மார்க்ஸ் நீங்க பாஸ் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கு. ஆகையினால அப்புறம் 8th சாப்டர் சொல்லிடுறேன், 8th சாப்டர்லயே 34 மார்க்ஸ் இருக்கு. அதனால இந்த 3 சாப்டர்ஸ் மார்க்ஸ் அதிகமா அலாட் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ், அதோடு இல்லாம கொஞ்சம் ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய சாப்டர்ஸ் கூட. அதனால எல்லாருமே ஓரளவுக்கு மினிமம் ஸ்கோர் பண்ண நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1, 10, 9, 7 இந்த சாப்டர் 10, 9 and 7 வந்து அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கண்டிப்பா 60% எடுக்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட முடியும்ங்கறதுக்கான ஒரு இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இது மட்டும் பண்ணா கூட they can prove in the revision exam. இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் தெளிவுபட பகுதியில் 12ஆம் வகுப்பு வணிக கணிதம் பகுதியில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான வெற்றி குறிப்புகள் குறித்து விவாதித்து வருகிறோம். அந்த வகையில் திருவள்ளூரிலிருந்து செல்வமணி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். செல்வமணி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. சொல்லுங்க. சொல்லுங்க சார், என் பையன் இப்போ 12வது படிக்கிறாங்க சார். ஓகே. பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருக்காங்க. சொல்லுங்க.
அடுத்த குரூப் என்ன சப்ஜெக்ட் டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? காமர்ஸ் அப்படிங்கறதால நீங்க மோஸ்ட்லி நீங்க பிகாம் போறதுனா போகலாம், அல்லது உங்களுக்கு வந்து சிஏ பண்றதுனால பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றதுனா பண்ணலாம், பிசி அந்த மாதிரி. கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்றதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. இப்ப இந்த ஸ்டூடண்ட் வந்து பிசினஸ் மேத்ஸ் எடுத்தாலும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மறுபடியும் காலேஜ் ஆரம்பிக்கும் போது முதல்ல இருந்து ஆரம்பிப்பாங்க, அது பிரச்சனை இல்ல. சார் இப்ப இந்த சில ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப 12th 10th ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முக்கியமா அந்த ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றாங்க. ஆமா, ப்ளூ பிரிண்ட் ஃபாலோ பண்றது வந்து எவ்வளவு அட்வைசபிள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? ப்ளூ பிரிண்ட் எப்படி படிக்கிறதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு வந்து எந்த சாப்டர்ஸ் நம்மளால கான்பிடென்ட்டா படிக்க முடியும் அப்படிங்கறத பண்ணலாம். நல்ல அட்வான்டேஜ் தான் அது. அதை வச்சு அவங்க வந்து நமக்கு எது ஈஸியா இருக்கு, ஏன்னா சாய்ஸ் இருக்கிறதால எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் கூட இல்லை. எதுலாம் நமக்கு கன்வீனியன்டா இருக்குமோ அந்த சாப்டர்ஸ் மட்டும் படிச்சா கூட ஓரளவுக்கு ஈஸியா அவங்க மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சார் இந்த பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ் பத்தி சொல்லுங்க சார். என்னதான் நம்ம அந்த மேக்ஸ் பேப்பரா இருந்தாலும் பேப்பர் வந்து பிரசன்டபிளா இருந்தாதான் அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது, பேப்பர் பிரசன்டேஷன் சொன்னாக்கா அங்க வந்து நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹேண்ட் ரைட்டிங் பத்தி அவ்வளவா பார்க்கணும் இல்ல, தெளிவான, அதாவது கூடுற நம்பர்ஸ் வந்து தெளிவாக இருக்கும். எந்த விதமான அடித்தல் திருத்தல் இல்லாம எல்லா இடங்களையும் நிறைய இடங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து ஓவர் ரைட்டிங் பண்ணிருக்கோம். இந்த ஓவர் ரைட்டிங்லாம் இல்லாம தப்பாயிட்டுன்னு சொன்னா அடிச்சுட்டு பக்கத்துல எழுதலாம், தப்பு இல்லை. அதுலயே ஓவர் ரைட்டிங் பண்றது கண்டிப்பா வந்து திருத்துறவங்களுக்கு அது எந்த நம்பர்னு தெரியாது. ஸோ அந்த ஓவர் ரைட்டிங்ஸ் அவாய்ட் பண்ணணும். மற்றபடி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டிருந்தாங்கனாக்கா அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து கட் ஆகாம கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறம் கடைசியா ரிசல்ட்ஸோட ஆன்சர் எடுத்து எழுதணும். அதுல தேவை யூனிட் இருந்தா யூனிட் எழுதலாம். அதே மாதிரி சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஸ்டின்ஸுக்கு இன்டர்பிரேஷன்ஸ் தேவைப்படும். அந்த இன்டர்பிரேஷன்ஸ் என்ன அப்படிங்கறத எழுதணும். எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, அதுக்கு இன்டர்பிரேஷன் என்ன அப்படிங்கறத லாஸ்ட்ல வர்ற ஆன்சருக்கு என்ன தெளிவு அப்படிங்கறத முடிவு எழுதணும். அந்த மாதிரி சிலதெல்லாம் தேவை கண்டிப்பா. பெரம்பலூரில் இருந்து ஷாகுல் ஹமீத் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஷாகுல் ஹமீத் வணக்கம், வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன? குட் ஈவினிங் மேம், திஸ் இஸ் ஷாகுல் ஹமீத் காலிங் ஃப்ரம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சார் ஆக்சுவலா இந்த பாஸ்போர்ட் விஷயமா நீங்க கொடுத்துருந்தீங்க 3:10 கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. சரி சார், இப்ப வந்து வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. இது சம்பந்தமான கேள்விகளை நாம் பார்த்து வருகிறோம். சரி, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இந்த பேப்பர் பிரசன்டேஷன் டிப்ஸ்ல வந்து எப்படி ஆன்சரை ஹைலைட் பண்றது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தேன். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் பிரசன்டேஷன்ல இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல அப்படிங்கிற ஒரு, இப்ப கீ ஆன்சர்ஸ் வச்சு இப்ப பேப்பர் கரெக்ஷனுக்கு போவாங்க. சோ அவங்க டீச்சர்ஸ் என்ன விதமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க சார், அதை பத்தி சொல்லுங்க. அதுல ஸ்டெப்ஸ் என்ன இருக்கோ அது ஸ்டெப்ஸ் படி போட்டாக்க வரணும் இல்ல. லாஸ்ட்ல ஒரு சில பார்ட்டுக்கு மட்டும் ஆன்சர்ஸ், பொதுவா ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணும்போது அதே ஆன்சர் அப்படியே டிக் பண்ணி விட்டுருவாங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் அந்த எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஒன்று சொன்னோம். அதே மாதிரி ஹைபாதிசிஸ் கொஸ்டின்ஸ் 9th சாப்டர்ல ஒன்று கேட்கறாங்க 10 மார்க்ஸ்ல. அதுக்கு ரிசல்ட் தனியா எடுத்துருது, அதனோட டெசிஷன் என்ன அப்படின்னு தனியா ஹைலைட் பண்ணி டெசிஷன் போட்டு அந்த என்ன டெசிஷன் எடுக்கிறோம், நம்ம அனலைஸ் பண்ண ரிசல்ட்டுக்கு என்ன டிசைட் பண்ண போறோம் அப்படிங்கறத எடுத்துருந்தோம். ஏன்னா அதுக்கு தனியா மார்க் அலாட்மெண்ட் உண்டு, ஒரு 2 மார்க் இருக்கும் அலாட்மெண்ட். அந்த 2 மார்க் மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம ஆன்சர் போட்டுட்டோம், நம்ம வந்து எவ்வளவு வேல்யூ அரைவ் பண்ணிட்டோம், அறுவை விட்டோம்னாக்கா அந்த லாஸ்ட் 2 மார்க் நமக்கு கட் ஆயிரும். அந்த மாதிரி இல்லாம எதுக்கு என்ன கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்பிள்ல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்றதுனால கூட அதிகமா அந்த சென்டம் மார்க்ஸ் வந்து மிஸ் பண்றாங்கன்னு சொல்லலாம். ஆரணியில் இருந்து உதயகுமார் என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். உதயகுமார் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. ஹலோ மேடம், நான் பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்கேன் மேடம். சொல்லுங்க. பிசினஸ் மேக்ஸ்ல வந்து டஃபா இருக்கு மேடம், அது அடுத்தது என்ன படிக்கலாம்னு கேட்கலாம். பிசினஸ் மேத்ஸ் டஃபா இருக்கு, இப்ப மேத்ஸ் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல அடுத்தது காலேஜ் படிக்கிறது கேக்குறீங்களா? அடுத்து காலேஜ் படிக்குது சார். காலேஜ் படிக்கிறது நீங்க காமர்ஸ் பண்ணலாம், எக்கனாமிக்ஸ் பண்ணலாம், சிஏ பண்ணலாம். நான் சிஏ பண்ணா கண்டிப்பா மேத்ஸ் வரும், அதனால மேத்ஸ் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா காமர்ஸோ இல்ல எக்கனாமிக்ஸோ எடுத்து படிக்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாமா சார்? எடுக்கலாம், எடுத்து படிக்கலாம். தேங்க்யூ சார். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேத்ஸ் பிசினஸ் மேத்ஸ் எடுத்திருக்காரு, ஆனா அவருக்கு மேத்ஸ் டஃபா இருக்கு. எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு மேத்ஸ் டஃபா மாறிட்டாரு. இப்ப வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டைம்ல, அந்த குரூஷியல் டைம்ல ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கும் போது அவங்களுக்கான அந்த டிப்ஸா நீங்க என்ன சொல்ல வரீங்க? எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்? எப்படி, அதாவது ஒரு எல்லா யூனிட்ல இருக்கிற 1 மார்க் முதல்ல முடிக்கலாமா, இல்லன்னா ஒரு யூனிட் வைஸா முடிச்சுட்டு போலாமா? எப்படி 1 மார்க்ஸ் மட்டும் தனியா வந்து ஒரு நாள் பண்ணிட்டு பண்ணலாம். எல்லா யூனிட்ஸ்ல இருக்கிற 1 மார்க்ஸும் தனியா அப்புறமா படிக்க சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி 10 மார்க்ஸ்லயும் 6 மார்க்ஸ்லயும் நம்ம வந்து ஒரு 10 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணணும்னு சொன்னா நம்ம வந்து அட்லீஸ்ட் ஃபுல்லா 10 எழுத போறோமா இல்ல 8 எழுதுனா போதுன்னு நினைச்சாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும், எதெல்லாம் நம்மளால கான்பிடென்ட்டா பண்ண முடியும், அதை அட்டன் பண்ணா கண்டிப்பா நமக்கு 10 மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எது செலக்ட் பண்ணி அந்த சாப்டர்ஸ்ல இருக்க 10 மார்க்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று, எந்த சாப்டர் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிறோம்னு சொன்னாக்கா அந்த செலக்ட் பண்ண சாப்டர்ல
முழுசுமா படிச்சிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 2 கொஸ்டின் 10 மார்க் இருக்கு, நம்ம 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ண நினைச்சோம்னாக்கா அந்த 2 கொஸ்டின் இருக்கிற எல்லா 10 மார்க்கும் கரெக்டா படிச்சிருந்தா நம்ம 2 கொஸ்டின் கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். அந்த 10 மார்க்லயும் சிலதெல்லாம் நான் செலக்ட் பண்ணி பண்ணோம்னா இப்ப நம்ம எது விட்டுருக்கிறோமோ அந்த கொஸ்டின் கேட்கும்போது நம்மளால ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். ஆழமாக படிக்கிறதே செலக்டிவ், அதுலயும் அந்த செக்ஷன்ஸையும் செலக்டிவா எடுத்தோம்னா வந்து இது சாட்டிஸ்ஃபை ஆகாது அப்படிங்கிறீங்க. நம்ம அந்த ஃபுல் இதை நம்ம நல்லா கவர் பண்ண முடியாது. இப்ப நீங்க இந்த கால்குலஸ் ஓரியன்டட் டாபிக்ஸ் வந்து ரொம்ப டஃப் அப்படின்னீங்க. இந்த ப்ரிப்பரேஷன் போது ஃபர்ஸ்ட் அந்த கால்குலஸ் அந்த மாதிரி டஃப்பான சப்ஜெக்ட் டஃப்பான டாபிக்க முதல்ல முடிச்சிடலாமா, இல்லன்னா அது லாஸ்ட் பார்ட் நீங்க உங்க பொசிஷன் கன்சாலிடேட் பண்ணு சொன்னாக்கா முதல்ல ஈஸியான சாப்டர்ஸ் பார்த்து நம்ம ஒரு 80% எழுப்ப முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த டஃப்பான சாப்டர்லாம் எடுத்து நம்ம 100% கெயின் பண்ண முடியும். முதல்லயே டஃப்பானதை எடுத்துட்டு நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து நம்ம பொசிஷன் கன்சாலிடேட் பண்ண முடியாது. அதனால மினிமம் மார்க் நம்ம வந்து ஒரு 75% 80% எடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை ரெடி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மீடியமோ அதுல இருந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்னன்னு பார்க்கலாம். புதுச்சேரியில் இருந்து மூர்த்தி என்கிற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மூர்த்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன பதிவு செய்யுங்க. மூர்த்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. சார் இப்ப மறுபடியும் நம்ம டிப்ஸ் அப்படின்னு கேட்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்ப இந்த ஹைலைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க ஆன்சர். இப்ப சில இந்த ஃபைனலா டிரைவ் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா அந்த ஆன்சர்ஸ், அந்த ஆன்சர்ஸை மட்டும் ஹைலைட் பண்ணி காமிக்கிற மாதிரி பண்ணாலோ அப்படி அவசியம் இல்ல. ஆன்சர்ஸ் வந்து திருப்பி ஹைலைட் பண்ணி நான் பிளாக் இங்க்ல வச்சு பண்றேன், பாக்ஸ் பண்றேன், அந்த மாதிரி இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம். அந்த மாதிரியான விஷயத்துல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நிறைய டைம் வேஸ்ட் பண்றாங்க. அது தேவையில்லாத ஒண்ணுதான் ஆக்சுவலா பார்க்க போனா. ஏன்னா நமக்கு வந்து அதை யாரும் பார்த்து மார்க் போட போறது கிடையாது. ஆன்சர் கரெக்டா பிரசன்ட் பண்ணிருக்காங்களா அதுதான் தேவை. அடித்தல் திருத்தல் இல்லாம நீட்டா ஆன்சர் இருக்கணும். அந்த ஆன்சருக்கான யூனிட்ஸ் இருந்ததுன்னா யூனிட்ஸ் எழுதி இருக்கணும். மற்றபடி வந்து இது பண்ண வேண்டியது. மூர்த்தி என்ற நேயர் காத்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். மூர்த்தி வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மூர்த்தி வணக்கம், தொடர்ந்து பேசுங்க மூர்த்தி. வணக்கம் மேடம். மேடம் நான் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் மேடம். சரி சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன். சரி மேடம், இப்போ வந்து எனக்கு வந்து ஆர்மில வந்து நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்து இந்த ஆர்மில வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து கால்குலேட் பண்றாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் மேடம். அதனால நான் வந்து கால் பண்ண மேடம். சார் இப்ப இந்த ப்ரிப்பரேஷன் மேக்ஸ் பிசினஸ் மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் போது முக்கியமா இந்த ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். என்னென்ன ஃபார்முலாலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பா பை ஹார்ட் பண்ணணும், அதை வந்து பை ஹார்ட் பண்ணக்கூடிய அந்த ஈஸியான டிப்ஸ் என்ன சார்? ஃபார்முலாஸ் வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நமக்கு என்னென்ன ஃபார்முலாஸ் தேவைப்படுதோ அது கண்டிப்பா எல்லாமே பை ஹார்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த ஃபார்முலாஸ் பை ஹார்ட் பண்றதோட இல்லாம அது எப்படி அப்ளை பண்றோம் அப்படிங்கறது பண்ணுவேன். ரெண்டாவது கொஸ்டின்ஸ் போடும்போது ஆன்சர் பண்ணும்போது ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் அப்ளை பண்றது நல்லது. ஏன்னா ஃபார்முலாவுக்கு தனியா மார்க் உண்டு. ஃபார்முலாக்கு எப்ப தனியா மார்க் உண்டு சொன்னாங்க, நம்ம 10 மார்க் கொஸ்டினை முழுவதும் கரெக்டா போட்டோம்னா ஃபார்முலாக்காக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, ஃபுல் 10 மார்க் கொடுத்துருவாங்க. ஆனா அதே கொஸ்டின் வந்து நீங்க இடையில கால்குலேஷன் தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா அப்போ ஃபார்முலா எழுதிருந்தாதான் அந்த ஃபார்முலாக்காவது ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கிடைக்கும். நமக்கு 3 மார்க் ஆன்சருக்கு சொன்னாக்கா அதுல 1 மார்க்காவது ஃபார்முலா கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதுக்கு அது மார்க் கிடைக்காம போயிடும். இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். சரியா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தெரியாம கூட இருந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய பிசினஸ் மேக்ஸ்ல வந்து யூஸ் பண்ண வேண்டிய டிப்ஸ் பத்தி இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிருக்கீங்க. போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். தேங்க்யூ சோ மச். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம். இந்த ஆண்டுக்கான அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்படவுள்ளது என்கிற கேள்விக்கு 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி ஆந்திராவில் மாவோயிஸ்ட் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட கிரேஹார்ன் படைத்தலைவர் பிரசாத் பாபு வீர மரணம் அடைந்தார். அவரது வீர செயலை பாராட்டி மரணத்திற்கு பிந்தைய விருதாக அசோக் சக்ரா விருது நேற்று வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியிடம் இருந்து தமது மகன் பிரசாத் பாபு சார்பில் தந்தை வெங்கட்ராமன் விருதை பெற்றுக் கொண்டது குறிப்பிடத்தக்கது. கவிஞர் வைரமுத்து எந்த பிரிவின் கீழ் பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்கிற கேள்விக்கு இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக வைரமுத்துவிற்கு பத்மபூஷன் விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். கலை மற்றும் சினிமா துறையில் சிறப்பாக பணியாற்றியமைக்காக நடிகர் கமல்ஹாசனுக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. பிரதமர் மன்மோகன் சிங் மாநிலங்களவைக்கு எத்தனையாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் என்கிற கேள்விக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநிலங்களவை தேர்வில் பிரதமர்
மன்மோகன் சிங் அசாம் மாநிலத்தில் இருந்து 5வது முறையாக தேர்வு செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. சவுத் இந்தியன் பேங்கில் புரொபேஷனரி கிளர்க்ஸ் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர். புரொபேஷனரி கிளர்க்ஸ் பணிக்கு 200 பேர், புரொபேஷனரி ஆபீசர்ஸ் பணிக்கு 25 பேர், அப்ளிகேஷன் சாப்ட்வேர் டெவலப்மெண்ட் பணிக்கு 18 பேர் உட்பட 250 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். புரொபேஷனரி கிளர்க்ஸ் 55% மதிப்பெண் பெற்ற அறிவியல் பட்டதாரிகள், 50% பெற்ற இதர பட்டதாரிகளும் விண்ணப்பிக்கலாம். புரொபேஷனரி ஆபீசர்ஸ் பணிக்கு கம்ப்யூட்டர் அறிவியல், தகவல் தொழில்நுட்பம், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷனில் பிடெக் அல்லது பிஇ பட்டம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். தகுதி உள்ளவர்கள் வரும் 28ஆம் தேதிக்குள் சவுத் இந்தியன் பேங்க் இணையதளத்தின் வழியே விண்ணப்பிக்கலாம். 29ஆம் தேதிக்குள் விண்ணப்ப கட்டணம் செலுத்த வேண்டும். இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.